நம்ம பொதுவாகவே நிறைய வீடியோல பாக்குறோம். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, உங்களோட காசு வந்து நல்ல க்ரோ ஆகும். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இது வந்து எல்லா வயசுக்காரங்களுக்கு இது செட் ஆகுமா? ஏன்னா நிறைய பேர் காசு இழந்ததை நம்ம கேள்விப்படுறோம். சில பேர் நல்லா சம்பாதிச்சதும் கேள்விப்படுறோம். ஆனா இது வந்து எந்த வயசுக்காரங்க ஆக்சுவலா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு பினான்சியல் வைஸா. இப்போ நம்ம 100ல இருந்து உங்க வயசை நீங்க கழிக்கும் போது எத்தனை பெர்சென்டேஜ் வருதோ அத்தனை பெர்சென்டேஜ் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 30 வயசுன்னு வச்சுங்களேன். இப்போ 100 மைனஸ் 30 அப்படின்னா எவ்வளவு ஒரு பேலன்ஸ் 70 வரும். அப்ப நீங்க வந்து 70% வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பேலன்ஸ் 30% வந்து சேஃப் ஆனது, அதாவது லேண்டு, கோல்டு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கு. AAA ரேட்டிங்ல, கிறிஸ்டல் கொடுத்துருக்க ரேட்டிங்ல நிறைய பாண்ட்ஸ் இருக்கு, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது 100 மைனஸ் 60 போட்டீங்கன்னா 40 வரும். 40னா அப்ப நீங்க வந்து 40% தான் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பேலன்ஸ் 60% வந்து நீங்க சேஃபான கோல்டு, லேண்டு, அப்புறம் வந்து கார்பரேட் பாண்ட்ஸ், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ், அந்த ஆர்டி, பிக்சட் டெபாசிட், அந்த மாதிரி விஷயங்களை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்.